ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் கிராம உதவியாளருக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் கிராம உதவியாளருக்கான வேலையை இப்போ கொடுத்துட்டாங்க. அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தேன் வெளியிட்டாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல பாருங்கள், விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி வட்டாரத்தை பாருங்கள், அங்கேருந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 19/8/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக உங்களுக்கு 5 இடங்களில் வேலை இப்போ கொடுத்துருக்காங்க. அந்த 5 கிராமத்துக்கும் என்னமான ரிசர்வேஷன், என்ன கம்யூனிட்டி ஒதுக்கியிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் கிராம உதவியாளர் எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா 11,500 ரூபாய் ஸ்டார்டிங்கில் சேலரி கொடுக்குறாங்க. அந்த 5 கிராமம் என்னன்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். அதிகபட்சமாக பிசி, எம்பிசி, எஸ்சிஎஸ்டி 37 வயசுக்குள்ளே இருக்கவங்களும், நார்மலாக ஜென்ரல் கேட்டகரி 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாங்க. கல்வி தகுதி 10th பாஸ்லேருந்து டிகிரி முடித்தவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே தாலுக்கு சார்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு தாலுக்கான அந்த நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு விண்ணப்பெண் ஃபில் பண்ண தேவை, மற்றதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்ன, பெயர் என்ன, எந்த கிராமத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த வட்டத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக செக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஜாதி சர்டிஃபிகேட், இருப்பிட சர்டிஃபிகேட், முன்னுரிமை இருக்குன்னா அதுக்கான டாக்குமெண்ட், இது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி கடைசி தேதிக்குள்ளே உங்கள் தாலுக்கா ஆஃபீஸுக்கு டைரெக்டாகவோ அல்லது தபால் மூலமாகவும் அனுப்பிங்க. மொத்தமாக விருதுநகர் மாவட்டத்துக்கு 38 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஓன் தாலுக்கில் அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.